உங்களிடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். எல்லாருமே நம்ம இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவோம். ஆமா தானே? யாருக்காவது ஆசீர்வாதம் வேணான்னு நினைக்கிறீங்களா? யாருக்காவது வேணாமா? வேணான்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆசீர்வாதம் வேணான்றவங்க. ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே வேணும். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு விதத்துல பொருளாதாரமா இருக்கலாம், சரீர சுகமா இருக்கலாம், இல்லையா, குடும்ப தேவைகள், இப்படி நிறைய விதங்களில் we are always in need for favor and blessing from God. தேவனுடைய சமூகத்திலிருந்து தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் எல்லாருமே ஏங்குகிறோம். இன்ஃபேக்ட் அதற்காக தான் நம்ம தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம வரோம். ஒரு பக்கம் நம்ம பரலோகத்துக்கு போகணுன்றது ஒரு இன்டென்ஷனா இருந்தாலும், ரொம்ப முக்கியமான இன்டென்ஷன் இந்த பூமியில் இருக்கும் போது நமக்கு என்ன வேணும் சொல்லுங்களேன். இப்போ ஒருவேளை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க, ஆனா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓட்டாண்டியா தான் இருப்பீங்க அப்படின்னா யாராவது ஆண்டவரை தேடுவாங்களா? இல்ல. அப்போ நம்மளுடைய தேவன் வரும் காலத்துல, அதாவது நித்திய வாழ்க்கையில மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றவர் இல்ல, இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கையிலும் நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? ஆசீர்வாதத்தை நிறைவாக தருகிறார். சும்மா ஆசீர்வாதம் தரல, பெர்ஃபெக்ஷன். அவர் கொடுக்கிற பிளெஸிங்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு நிறைவு, ஒரு பரிபூரணம் ஒன்று இருக்கிறது. அப்போ நம்ம வெறுமனே வரும் காலத்தில் இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கைக்காக மாத்திரம் தேவனை தேடி வரல, அவருடைய சமூகத்திற்கு வரல. இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வாலிப நாட்கள், சிறு பிள்ளைகள், அப்புறம் நம்மளுடைய குடும்பத்தினுடைய மற்ற பகுதிகள், தொழில், அப்போ திருமணம், படிப்பு, இப்படி பல விஷயங்களிலே நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். சரிங்களா? அதனால ஆசீர்வாதம் வேணுன்றவங்க இந்த பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. மற்றவங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? தூங்குறாங்கன்னா சொல்ல மாட்டேன் நான். நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்றீங்க, நல்லது, ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வேணுன்றவங்க கண்ணை திறந்து இந்த வார்த்தையில நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலே இந்த செய்திக்கு நான் தலைப்பாக வைத்திருப்பது தேவ ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய தேவ பிரசன்னம். Practicing God's presence that attracts God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய தேவனுடைய பிரசன்னத்தை பழக்குவிப்பது, பிராக்டிசிங், அதை நம்ம நடைமுறைப்படுத்துவது எப்படி, அதை குறித்து இந்த நாளில் நான் பேச போகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னா, ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையே என்னதான் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையானது தேவனுடைய பிரசன்னம். திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையா இருப்பது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேணும்னா அடித்தளமா, ஃபவுண்டேஷனா என்னவா இருக்கணும்? தேவனுடைய பிரசன்னம் தான் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாருமே காந்தம் பார்த்துருப்போம். காந்தம். இந்த காந்தத்தை வச்சு எல்லாரும் என்னென்னலாம் ஒரு பயங்கரமா என்னென்னலாம் ஒரு ட்ரிக்லாம் பண்ணலாம். ஒருவேளை இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ல கூட உள்ள ஒரு மேக்னெட் இருக்கு. அந்த மேக்னெட் காந்தத்தை வச்சு என்னென்னலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், தொழில்நுட்பத்தில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மதுரையில் ஒரு மனுஷர் இருந்தார். இவர் 1980s ஒரு மனுஷர் இருந்தார். அவருடைய கதையை நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணாருங்களா, அவருக்கு வந்த யோசனையை பாருங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பழைய, அவருக்கு என்ன தொழில் செய்யறதுனே தெரியலங்க. இது உண்மையாக நடந்தது. 1980களில் அவர் ஒரு பழைய ஒரு ஜீப் ஒன்று வச்சிருந்தார், ஓட்ட ஜீப்பு. இந்த ஜீப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. வேற என்ன தொழில் செஞ்சாலும் எல்லாம் பயங்கர நஷ்டம். இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஜீப்புக்கு அடியில் நல்ல பெரிய ஒரு காந்தம், நல்ல பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 எடையுள்ள ஒரு பெரிய காந்தம் ஒன்றை அடியில், ஜீப்புக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணார். சரிங்களா? நல்லா கவனிக்கணும், இது உண்மையாக நடந்தது. இவர் என்ன பண்ணுவார், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருவா ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? தெருவா ஜீப்பை ஓட்டுறது தான் அவருடைய வேலையை. வேற எதுவுமே செய்ய மாட்டார். காலையில பெட்ரோல் டீசலா பெட்ரோல் தெரியல, ஏதோ ஒன்று போட்டுட்டு காலையில வண்டி எடுப்பாருங்க, திரும்ப சாயங்காலம் தான் வருவார்.
வந்து பார்த்தா நல்லா காந்தத்தில் என்ன ஒட்டியிருக்கோம், ரோட்டில் இருக்கிற எல்லா இரும்பு ஆணி எல்லாமே எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். நேராக காயிலாங்கடைக்கு போவார். எல்லா இரும்பு என்ன பண்ணுவார், எடைக்கு போட்டுருவார். இப்படி அந்த மனுஷன் 25 வருஷம் செஞ்சாருங்க. இன்னைக்கு மதுரையில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் அவர் ஒருத்தர். உண்மை. அவர் இருக்கிறாரு வந்துட்டாரான்னு தெரியல. நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அவருடைய கதையை நான் கேட்டேன். இப்போ பாருங்க, யாருக்குமே வராத ஒரு ஞான உதயம் அவருக்கு வந்துச்சு. ரோட்ல இருக்கிறதான இரும்பு ஆணி ஸ்க்ரூவு இது எல்லாவற்றையும் பொறுக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதுவும் பொறுக்கினா கூட ரொம்ப தப்பான ஒரு வேலையா இருக்கும். என்ன இப்படி இருக்கிறான், டீசெண்டா இருக்கிறான், போய் பொறுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பொறுக்கிற வேலையை யார்கிட்ட விட்டுட்டார், மேக்னெட் கிட்ட விட்டுட்டார். இவர் நல்லா ஜீப்பை மட்டும் ஜாலியாக பார்த்துருப்பாங்களே, மனுஷன் என்ன டெய்லிக்கும் ரோட்ல திரும்பி மேலேயும் கீழேயும் அந்த மனுஷன் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா யாருக்குமே தெரியல, அந்த மனுஷன் மறைமுகத்துல ஏதோ ஒன்று அவருக்கு லாபகரமான ஒரு காரியத்தை அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார். நான் அதுக்காக தான் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஸோ இந்த தேவ பிரசன்னம்ன்றது பேசிக்கலா அதுதாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எங்க இருந்தாலும், என்ன செஞ்சாலும்னா நம்ம இஷ்டத்துக்கு இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம போகும்போது, தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம பாதையில் நடக்கும் பொழுது நம்ம ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ஜீப்பு கடியில் எப்பயுமே என்ன இருக்கணும், மேக்னெட்டு ஃபிக்ஸ்டாகவே இருக்கணும். நம்ம இந்த ஸ்டோரியினுடைய மாரல் என்ன அப்படின்னா, இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, எப்பயுமே தேவ பிரசன்னம் மேக்னெட் மாதிரி என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே அது என்ன சொல்றது, அசைக்க முடியாத ஒன்றாக நம்மோடு கூட அப்படியே பின்னி பிணைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எங்க போனாலும் என்னத்தை அட்ராக்ட் பண்ணுவோம் தெரியுமா? இப்போ காந்தம் எதை மாத்திரம் தான் அட்ராக்ட் பண்ணும், குப்பையெல்லாம் அட்ராக்ட் பண்ணுமா? இரும்பை மாத்திரம் தான் அட்ராக்ட் பண்ணும். இதே மாதிரி தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுவீங்க, உறிஞ்சு எடுத்துருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சீக்ரெட் வேணும்? வேணுமா? ஆமா. அப்ப கண்ணை திறந்து எல்லாரும் இந்த செய்தியை நீங்க கேளுங்க. இந்த செய்திக்கு அடித்தளமாக நான் வைத்திருக்கிறதான ஒரு வசன பகுதி எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 2 சாமுவேல் எடுத்துட்டீங்களா? 6வது அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம தியானிக்க போகிறோம். பயந்துராதீங்க 23 வசனத்தை பார்த்து. ஆனால் இதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? பைபிள் எடுத்துக்கோங்க. அவங்க வாசிப்பாங்க, மைக்கில் சுதா வாசிப்பாங்க. அப்போ எல்லாரும் இணைந்து அவங்களோடு இணைந்து நம்ம சத்தமாக வாசிக்க போகிறோம். வாசிப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது
தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொருவரிபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமை பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றாள். அதனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாளுக்கு மரணமடி மட்டும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. போதும், கவனிக்கணும். இங்க முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. எல்லாரும் கவனிக்கணும், சீக்கிரத்தில் நான் முடிக்க போறேன், அதனால நல்லா கவனிக்கணும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை முதலாவது செய்ய சொன்னது யாரு? தேவன். அதை ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தோடு ஒரு குறிப்பிட்ட அம்சத்தோட அதுக்குள்ள என்னன்னா இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை செய்து அதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய டைம்ல இருந்து நேர்த்தியாக அந்த பெட்டியை அவர்கள் காத்து கொண்டு வந்தார்கள். ஆனா அங்க காத்து கொண்டு வரும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிற வரைக்கும் அந்த தேவனுடைய பெட்டி இருந்ததான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவ பிரசன்னம் நிறைந்திருந்தது. நல்லா கவனிக்கணும், சரிங்களா? தேவ பிரசன்னம் நிறைந்திருந்தது. இவங்க யுத்தம் செய்யறப்பெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு போவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த எதிராளிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கையை பெட்டி பார்த்த உடனே அலறுவானுங்க. ஏன்னா மற்ற தேசத்தோட சண்டை போடும் போது எல்லாரும் கத்தி ஈட்டியை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா இஸ்ரவேல் மாத்திரம் என்னத்தை தூக்கிட்டு வரானுங்க? முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரானுங்க. இது சாதாரணமா கத்தி, வேல் கம்பு, குதிரைப்படை, யானைப்படை மாதிரிலாம் சாதாரணமானது கிடையாது. இது பயங்கரமானது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா இவர்கள் ஆராதிக்கிறதான யெகோவா தேவனே இவர்களுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. மனுஷனுக்கு மனுஷன் யுத்தம் செய்ய முடியாது, தேவன் வந்து மனுஷனுக்காக யுத்தம் செய்வாரு அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? உடன்படிக்கை பெட்டி ரொம்ப பரிசுத்தமானதுங்க. அதை தூக்கக்கூடியதான அதிகாரம் அதாவது ரொம்ப ஸ்பெஷலா ஆர்டைன் அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு? ஏன் உடன்படிக்கை பெட்டி போகும்போது ஏன் இந்த மாதிரி பயங்கர குழப்பம்லாம் வருது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டத்தை நம்ம பார்க்கணும். எல்லாரும் கவனிங்களேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? முன்னாடி நியாயாதிபதிகள் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலர்கள், ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். இந்த இஸ்ரவேலர்கள் திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது பாவம் செய்வாங்க, தேவன் அடிமைத்தனத்துக்கு விட்டுருவார். மீதியானியரோ பெலிஸ்தீரோ இவனை வந்து அடிச்சு உதச்சி போட்டு மிரட்டுவானுங்க. அவங்க நிலத்தை உறிஞ்சிக்குவாங்க. அவங்களுடைய பண்ணையம் பண்ணதெல்லாம் நெருப்பு போட்டு எரிச்சிருவானுங்க. இப்படிலாம் பண்ணுவானுங்க. இப்படி பண்ண உடனே என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு உடனே ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை அனுப்புவார். இந்த மாதிரி வந்தவங்க தான் கிதியோன், சிம்சோன், எப்தா, அப்புறம் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் ஃபுல்லா. ஆனா இவங்க யாருமே
நிரந்தரமாக தேவ பிரசன்னத்தை இவங்க என்ன பண்ணலங்க, பழகல. எல்லாருமே அந்தந்த டைமுக்கு, அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் தேடுவாங்க. அவர் செத்து போயிட்டாருன்னா அப்புறம் ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. அங்க போய் திரும்ப அழுவாங்க. இந்த மாதிரி 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 13 நியாயாதிபதிகள், 14 நியாயாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு டைம்லையும் இது ரிப்பீட்டேட்டிவ் சைக்கிள் மாதிரி, ஒரு சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்பவே தேவனுடைய பிரசன்னம் கொஞ்சம் உடன்படிக்கை பெட்டி மேல இருந்து விலகின மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புறார். அவர் பேர் யாருங்க? சாமுவேல். இப்ப நல்லா கவனிக்கணும். சாமுவேலை கர்த்தர் எழுப்பும் போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் அந்த அந்த ஆசாரியத்துவத்திற்கும் தலைமையா இருந்தவர் யார் தெரியுமா? ஒரு தாத்தா. அவர் பேர் என்னது? ஏலி. இந்த ஏலி தாத்தா, நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, வெளியில இருக்கிறவங்களும் நல்லா கவனிங்க எல்லாரும். இந்த ஏலியினுடைய பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஓப்னியும் பினேகாசும். இப்போ இன்னொரு பினேகாஸ் இருக்கிறாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவர் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தவர். இவர் வேற பினேகாஸ், சரிங்களா? ஓப்னி பினேகாஸ் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஏலி ஆசாரியனுடைய மகன்கள். இவங்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவங்களும் என்னதான் வரணும்? லெவிட்டிக்கல் மினிஸ்ட்ரிக்கு தான் வரணும், ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு தான் வரணும். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. உண்மையான ஆசாரியர்கள் இவங்க இல்ல, பயங்கர ஃப்ராடு வேலை பண்றானுங்க, சரிங்களா? யாராவது காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னா மொத்தத்தையும் பிடிங்கிட்டு அவங்கள அடிக்கிறது, அப்புறம் அங்க வர்ற பெண்கள் கிட்ட தவறான முறையில் பழகிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப அசுத்தமா தேவனுக்கு பிரியமில்லாதத ஏலினுடைய பசங்க செய்யறாங்க. இதை பார்க்கும் போது கர்த்தருடைய கோபம் ரொம்ப மூழுது, கர்த்தருடைய கோபம் ரொம்ப அதிகமா எழும்புது. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ உடன்படிக்கை பெட்டியை பத்தி கவனிப்போம். இப்போ இப்படி துணிகரமான பாவம் இஸ்ரவேலுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டவர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போ பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாருமே உள்ள நுழைய கூட பயப்படக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி, நல்லா கவனிக்கணும், ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி? இஸ்ரவேலர்கள் தொட்டாலே செத்து போயிடுவான். எப்படி பெலிஸ்தரால தொட முடியும்? ஏன்னா தேவ பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டி மேல இருந்து விலகிடுச்சு. அப்ப பொருள் மேல தேவ பிரசன்னம் இல்லையா? கிடையாது. பொருள் மேல தேவ பிரசன்னம் இருந்தா அது விக்கிரக ஆராதனையா மாறி இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் எதை பொறுத்து அந்த தேவ பிரசன்னத்தை உடன்படிக்கை பெட்டி மேல பிக்ஸ் பண்ணாரு தெரியுமா? அவருடைய ஜனங்கள் அவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களோ அதை பொறுத்துதான் உடன்படிக்கை பெட்டியின் மேல என்ன இருந்துச்சு? தேவ பிரசன்னம் இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? ஏலியோட பசங்க என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சுட்டாங்க. அதனால தேவ பிரசன்னம் ஆயிடுச்சுங்க, உடன்படிக்கை பெட்டியின் மேல இருந்து விலகிடுச்சு. இப்போ உடன்படிக்கை பெட்டியவும் யார் பிடிச்சிட்டாங்க? பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே நம்ம போன வருஷத்தினுடைய கடைசி மாதங்கள்ல தேவ பிரசன்னம் விலகினது, அதை பற்றி அப்பா பேசும்போது அந்த பகுதியில் பேசியிருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை விலகினது. அந்த டைம்ல அந்த 2 பேர் செத்து போனவனுடைய ஒருத்தனுடைய மனைவி ஒருத்தர் பிள்ளை பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் போது அந்த டைம் நியூஸ் சொல்றாங்க, எப்பா உடன்படிக்கை, ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு பெரிய பெருமை என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி தான். உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சுன்னா உடனே அந்த பிரசவ மாசத்துல இருக்கிறதான அந்த அம்மா உடனடியாக அவங்களுக்கு திடீர் பிரசவம் ஏற்பட்டு அவங்க அந்த பையனுக்கு இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா? மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கினதுன்னு சொல்லி அந்த அம்மா செத்து போயிடுறாங்க பிரசவத்துல. அதே டைம்ல இங்க ஏலியும் ஒரே வீட்டுல பாருங்க, 2 அவங்க பசங்களும் செத்து போயிடுறாங்க, அந்த அம்மா செத்து போயிடுறாங்க, பிரசவம் பண்ண அம்மா. ஏலியும் இந்த செய்தியை கேட்ட உடனே கீழே விழுந்து என்ன பண்றாரு? செத்து போயிடுறாரு. இப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு திருப்பு முனை, ஒரு பயங்கரமான ஒரு டார்க் டேஸ் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்லலாம். இஸ்ரவேலுக்கு வந்ததான ஒரு 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 கருத்த நாட்கள், இருள் நிறைஞ்ச நாட்கள். ஏன்? இஸ்ரவேலுக்கு அழகுபடுத்துற, இஸ்ரவேலை பார்த்தா மத்தவங்களாம் தெரிச்சு ஓடுறதை எதை பார்த்துதான்? எதை பார்த்துதான்? உடன்படிக்கை பெட்டியை பார்த்துதான். உடன்படிக்கை பெட்டியின் மேல இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்த்துதான். ஆனா தேவ பிரசன்னமே என்ன ஆயிடுச்சு? இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம கவனிக்கிறோம், அந்த படிச்சு பார்த்தோம்னா நம்ம 1 சாமுவேல படிச்சு பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய தெய்வமாகிய தாகோன் என்கிறதான ஒரு கோவிலுக்குள்ள போய் வைக்கிறாங்க. எல்லாரும் கவனிப்போமே, எல்லாரும் நீ பாருங்க. தாகோன் கோவிலுக்குள்ள வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது? முதல் நாள் பார்த்தா தாகோன் குப்புற கிடக்குது, உடன்படிக்கை பெட்டி ஸ்ட்ராங்கா நிக்குது. சரி, அடுத்த நாள் எடுத்து வச்சுட்டு திரும்ப போறானுங்க. அடுத்த நாள் பார்த்தா குப்புற கிடந்து மண்டை கை கால் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தனித்தனியா போயிடுச்சு. இப்போ யோசிக்கிறானுங்க, ரைட்ரா, இது உள்ள வந்ததுல இருந்து நமக்கு நேரம் சரியில்லை, அதனால இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிடுவோம்?
நம்ம இங்க இருந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அது இல்லாம இவனுக்கு வச்சு பார்க்கறானுங்க. பார்த்தா அவங்க ஊருக்குள்ள பயங்கர வியாதி வேற வந்துருது. கட்டிலாம் வருது அவங்களுக்கு, அங்கங்க ஆண்டவர் கட்டிலாம் அனுப்புகிறார் மேல இருந்து. நான் யோசித்து பார்ப்பேன், படிக்கும் போது பயங்கர கற்பனையோட இருக்கும். அப்போ ஆண்டவர் ஏன் உடன்படிக்கை பெட்டியா தொடுங்க, இருங்கடா அவங்களுக்குலாம் கட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, அங்கிருந்து எல்லாருக்கும் ஒரே ஊரே அலறிக்கிட்டு இருக்குது. ஊருக்குள்ள ஒரே ஓலை சத்தம். ஏன் எல்லாவனுக்கும் அங்கங்க கட்டி, வலி தாங்க முடியாம ஊரே கத்துது. டாக்டர் கிட்ட போனா டாக்டரும் என் கட்டியில தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஊருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னா முடிவு பண்றாங்க, ரைட்ரா இந்த தேவனுடைய பெட்டி இவனுங்க தூக்கிட்டு வந்தானுங்களே, அதை நம்ம தூக்கிட்டு வந்ததுதான் என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை ஆகி போயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு 2 மாட்டை பிடிச்சி அந்த மாட்டு வண்டியில இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அனுப்பி விடுவோம். சரிங்களா? எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் நீ பாருங்களேன், அதை அனுப்பி விடுவோம். நான் கதை சொல்றதுனால உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நார்மலாகவே தான் தூங்குறீங்க, கதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க, இப்போ என்ன நடக்குது, கதை இல்லை நிஜம். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மாட்டு வண்டியில் வைக்கிறாங்க. அவங்க வைக்கும் போது அவங்க விஷயம் சொல்றாங்க, இந்த மாட்டு வண்டிக்கு 2 ரூட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? மாட்டு வண்டி யாரும் ஓட்டிட்டுலாம் போக மாட்டான். இப்போ இஸ்ரவேலை பார்த்து இந்த மாட்டு வண்டி போச்சுன்னா, அதுவா தானா போச்சுன்னா கர்த்தர் தான் இந்த காரியத்தை செஞ்சாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை இஸ்ரவேலுக்கு இல்லாமல் இந்த பக்கம் மாட்டு வண்டி போச்சுன்னா எதேச்சியா இந்த வியாதி நமக்கு வந்துச்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே மாதிரி மாட்டு வண்டி மேல அதை வச்சு 2 மாட்டை போட்டு இவங்க என்ன பண்றாங்க, போட்டு அனுப்புறாங்க. பார்த்தா இது என்ன பண்ணுது, நேரம் அந்த மாடு எங்க போகுது, 2 மாடும் இஸ்ரவேல் இது பக்கமா போகுது. அப்போ புரிஞ்சுக்கிட்டானுங்க, ரைட்டு கர்த்தர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்க கும்பிடுற யெகோவா தேவன் தான் ஏதோ டெரரான விஷயம் பண்ணியிருக்கிறாரு நமக்குன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துறாங்க. அப்பாடா நல்ல வேலை உடன்படிக்கை பெட்டி நம்மளை விட்டு போனா போதும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டானுங்க. ஏன்னா தேவ பிரசன்னம் விக்கிரகத்தை வணங்குறவங்களுக்கு எப்பயுமே இம்சையா தான் இருக்கும். திரும்ப சொல்றேன் பாருங்க, விக்கிரகத்தை வணங்குறவனுக்கு தேவ பிரசன்னம் ரொம்ப கடுப்பேத்தும். ஒரு சிலர் பார்த்துருக்கிறேன் நான், தேவ பிள்ளைங்க போய் நிற்கும் போது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தில் நீங்கள் போய் நிறைஞ்சு நின்னீங்கன்னா அவங்களால உங்ககிட்ட பேசவே முடியாது. எரிச்சலாக வரும், தலைவலிக்கும், ஆத்திரமாக வரும், சும்மாவே சண்டை போடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா விக்கிரகம் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் போச்சுன்னா அவங்களுக்கு அது ஒத்தே வராது, செட் ஆகாது. இதை பற்றி ஆல்டர்ஸில் நான் பேசியிருக்கேன். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ரைச்சஸ் ஆல்டர், ஈவில் ஆல்டர் பற்றி நான் பேசினேன். ஞாபகம் இருக்குங்களா? நீதியின் பலிபீடம் இருக்கும்போது அங்க தீமையின் பலிபீடம் என்ன ஆயிடும், ரொம்ப சிரமப்படும். சரி, இப்ப கவனிப்போம். இப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ள வந்துருச்சுங்களா, வந்த உடனே அங்க அமீனதாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? அமீனதாபுன்ற ஒருத்தருடைய வீட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது யாரு காலத்துல? சாமுவேலுடைய காலத்துல. சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். 20 வருஷம், கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆயிடுச்சு தோராயமா. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் 20 to 30 இயர்ஸ். 20 to 30 இயர்ஸ், 20 to 30 வருடங்கள் உடன்படிக்கை பெட்டி யார் வீட்டில் இருந்துச்சு தெரியுமா? அமீனதாபுன்ற வீட்டில் இருந்துச்சு. அமீனதாபுன்றவர் உடைய வீட்டில் இருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்திருக்கணும், எங்கெங்க இருந்திருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தில். இன்னும் கோவில் கட்டலை, ஆலயம் கட்டலை, சாலமோன் தான் கட்டுறாரு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருந்திருக்கணும். ஆனால் 20-30 வருஷமா எங்க இருந்திருக்குது? அமீனதாபுன்றவருடைய வீட்டில் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 20-30 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு, சவுல் வந்து போயிட்டாரு. இப்போ யாரு ராஜாவா வந்துட்டா? தாவீதும் வந்துட்டாரு. ஓகேங்களா? இப்போ யாருக்குமே அந்த வீட்டில் இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டி மேல நினைப்பே வரலன்னு நினைக்கிறேன். யாருமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை. தேவ பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய, ஏன்னா நமக்கு வெற்றி தர்றதே அதுதான்டா, அதுவே நம்ம கிட்ட இல்லடா அப்படின்னு எவனுக்குமே மண்டையில ஒரு யோசனையே வரல. கரெக்டா யாருக்கு மட்டும்தான் வந்துச்சு? தாவீதுக்கு வருது. இப்ப அவர் சொல்றாரு, டேய் அமீனதாபுடைய வீட்டில் என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அதை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்ப மாட்டு வண்டியெல்லாம் வச்சு அழகா தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது நடந்த சம்பவத்தை தான் நம்ம வாசிச்சோம். என்னாச்சு? தூக்கிட்டு வராங்க. வரும்போது அந்த அமீனதாபுடைய பையன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்னது? ஊசா. இவர் என்ன பண்றாருன்னா, மாடு அப்படியே லைட்டா அந்த இடம் கொஞ்சம் குண்டும் குழியுமா இருந்துச்சு போல. அப்ப மாடு தடுமாறும் போது, மாட்டு வண்டி தடுமாறும் போது உடன்படிக்கை பெட்டி விழுந்துடக்கூடாதுன்னு அக்கறையோட கையை நீட்டி இப்படி தொட்டாராம். தொட்டவன் என்ன ஆச்சுங்களா, அங்கே விழுந்து செத்து போயிட்டாராம். எனக்கு இது நியாயமாவே படலை. அதுக்கப்புறம் வசனத்தை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. சரி கவனிக்க, அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன்.
இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் தாவீது அப்படியே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தருடைய வீட்டில் வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பின்களம் சொல்லிட்டேன், புரிஞ்சதுங்களா? இப்போ இதை பொறுத்து தான் இன்னைக்கு தேவ ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய தேவ பிரசன்னத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுல 5 முக்கியமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த தாவீதுனுடைய இந்த பகுதியில், இந்த 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் வாசிச்ச இந்த பகுதியில் we are discovering 5 important truths. 5 முக்கியமான சத்தியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிரசன்னம் என்பது, நல்லா கவனிக்கணும், தேவனுடைய பிரசன்னம் என்பது பொருளிலோ அமைப்பிலோ ஆலய ஆராதனைகளிலோ வேற பிசிக்கலா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் என்பது மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி, இதை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படின்னா கவனிப்போம். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு ரூல் சொல்லியிருந்தார். என்ன ரூலு? கண்டிப்பா ஆசாரியன் தான் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும்? எங்க ஆசாரியன் தான் என்னங்க பண்ணணும்? ஆசாரியன் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு வரணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்க நல்லா கவனிக்கணும். தாவீது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். என்ன மிஸ்டேக் பண்ணாரு? அமீனதாபனுடைய வீட்டிலிருந்து ஆசாரியர்களை வரவழைச்சி உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு பதிலா இந்த பெலிஸ்தர்கள் மாட்டு வண்டி வச்சு அமுச்சு விட்டாங்க பாத்தீங்களா? அதே மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அதாவதுங்க, தேவ பிரசன்னம், நல்லா கவனிக்கணும், தேவ பிரசன்னத்தை கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி மேல வைக்கல. தேவ பிரசன்னத்துக்குரிய முக்கியத்துவத்தை உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆனா தேவ பிரசன்னம் யாருக்குள்ள இருந்தது தெரியுமா? ஆசாரியர்களுக்குள்ள இருந்துச்சு. இவங்க பரிசுத்த உள்ளவர்களா அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கும் போது அவங்க போய் யோர்தான் கையில, யோர்தானுடைய நதியில காலை வச்ச உடனே என்ன ஆச்சுங்க? அது 2 பிளந்தது. அப்புறம் இவங்க தூக்கிட்டு போகும்போது வெற்றி வந்தது. இதெல்லாம் எதனால? உடன்படிக்கை பெட்டினாலயா? இல்ல. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிருந்தாங்களா? இல்ல. ஆசாரியர்களுக்கிட்ட இருந்ததான அந்த பரிசுத்தம், தேவ பிரசன்னத்தை அவங்க சுமந்தவர்களா இருந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை அடையாளப்படுத்துறத உடன்படிக்கை பெட்டி. மற்றபடி உடன்படிக்கை பெட்டி மேலேயே தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறி இருந்திருக்கும்? விக்கிரக ஆராதனையாக அது மாறி இருந்திருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவ பிரசன்னத்தை நல்லா கவனிக்கணும். மனுஷன் சுமந்து செல்கிறான்ற முக்கியத்துவத்தை மறந்து ஏதோ ஒன்று உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வந்தா போதாதா அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால என்ன ஆச்சு? பெலிஸ்தியர்கள் பின்பற்றின அந்த முறைமை, என்ன முறைமை? மாட்டு வண்டி மேல உடன்படிக்கையை வச்சு தூக்கிட்டு வந்ததான அதே மெத்தடை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. இது தவறா ரைட்டா? தவறு. நான் சொல்றது புரியுதுங்களா? மாட்டு வண்டி மேல எடுத்துட்டு வந்தது பிரச்சனை கிடையாது. தேவ பிரசன்னம் இல்லாதவர்கள் அதை சுமந்து வந்தார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் நல்லா உங்களுக்கு கவனிக்கணும் பிரியமானவர்களே. நான் முதலாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய இந்த மாதிரி ஆராதனைகளில், இந்த மாதிரி ஆராதனையில தான் வெளிப்படும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆராதனை நேரங்கள்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எங்க தெரியுமா கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும்? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்திலே பரிசுத்தத்தை விரும்பி தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி ஒரு 2 பேர் இந்த இடத்துல கூடினாலும் அங்க என்ன இருக்கும்? தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். சோ அதனால தேவனுடைய பிரசன்னம் இப்ப எப்படி தெரியுமா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு? இட் இஸ் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் நாட் டுவர்ட்ஸ் பீப்புள். பிரசன்னம் என்பது மனிதனை மையப்படுத்தி இல்லாம நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி ஆயிப்போச்சு இன்னைக்கு சர்ச்செல்லாம். கவனிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய சர்ச்செல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஜபத்துக்கு வாங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, மற்ற ஜபத்துக்கு போனா தேவனுடைய வல்லமை வராதா? ஏன் இன்னைக்கு முக்கியத்துவம் எதிர் மேல வைக்கப்படுது தெரியுமா? ப்ரோக்ராம் மேலதான், நிகழ்ச்சிகள் மேலதான். ஆல் நைட் பிரேயர் வாங்க, கர்த்தர் விடுதலை தருவார். ஏன் மற்ற நாள்ல விடுதலை தர மாட்டாரா? பாருங்க, இது எல்லாமே எதற்கு நம்ம என்னவாயிட்டோம் தெரியுங்களா? நம்ம தேவ பிரசன்னத்தை ஏதோ ஒரு நிகழ்ச்சி மேல கொண்டு போய் திணிச்சிட்டோம். ஆனா தேவ பிரசன்னம் எங்க தெரியுமா இருக்குது? சுத்தமுள்ள இருதயம் உள்ள 2 பேர் ஒரு இடத்துல கூடி வந்தாலும் அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க போய் நீங்க நடு ரோட்ல 2 பேர் பரிசுத்தம் உள்ளவங்க 2 பேர் நீங்க ரோட்ல நின்று ஜெபம் பண்ணாலும் அங்க என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் அங்க இருக்குது.
இங்கதான், இந்த இடத்துல தான், இது நடந்தாதான், இப்படி பண்ணாதான் அப்படின்ற முறைமை நம்முடைய எண்ணங்களை விட்டு என்ன ஆகணுங்க, மாற வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லும் போது ரொம்ப முக்கியமா சொல்றாரு. இவங்களுடைய மெத்தட்ஸ்ல இவங்க ரொம்ப முக்கியமா இவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க சொல்ல வந்தது என்ன தெரியுங்களா? தேவ பிரசன்னம் எங்க இருந்தது? மனிதன் இருக்கக்கூடிய, அதாவது மனிதன் தன்னை சுத்திகரித்து கொண்டு ஆசாரியன் ஆயத்தத்தோட வருகிற மனுஷன் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கிறதாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய கவனம் ஒருபோதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மேல இருக்கக்கூடாது. நம்முடைய கவனம் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்தில் இருக்கிறேனா அப்படின்றது தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆலயத்துக்கு வரும்போது எல்லா சர்ச்லையும், நம்ம சர்ச்சில் நம்ம எழுதலாத, எல்லா சர்ச்லையும் மேக்சிமம் எல்லா சர்ச்லையும் பென்டிகாஸ்டல் சர்ச்சில் எழுதி வச்சிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். worship the Lord in the beauty of his holiness. ஏன் வேற எத்தனையோ வசனம் இருக்கு, ஏன் அந்த ஒரு வசனத்தை போட்டிருக்கிறாங்க? ஏன்னா இங்க வர்றவங்க நம்ம எல்லாருக்கும் அடிப்படையான தகுதி என்னது? பரிசுத்தம். இப்ப இந்த ஹோலினஸ் இல்லாம தேவ பிரசன்னத்தை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க? ஆமா, உணர முடியாது. அதை நம்மளால நடைமுறைப்படுத்தவும் முடியாது. சோ அப்ப முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிரசன்னம் ஒருபோதும் நிகழ்ச்சியிலோ வேற காரியங்களிலோ தங்குவதில்லை. தேவ பிரசன்னம் மனிதனுக்குள்ளாக தங்கி இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான காரியம், அதே நம்ம 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அங்க என்ன நடந்ததுங்களா? ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல மாடு மிரளறதை நம்ம பார்க்கிறோம். வாசிங்களேன், 2 சாமுவேல் 6:6 வாசிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால். போதும் பாருங்க, நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு. இப்போ நான் இந்த பகுதியை பலதடவை நான் படிச்சுட்டேன். ஆனா இந்த நாகோனின் களம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது ஆவியானவர் என்கிட்ட நிறுத்து அப்படின்னார். ஆவியானவர் என்கிட்ட பேசும்போது இந்த காரியத்தை, இப்போ இந்த களம் அப்படின்ற வார்த்தையை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன். களம்னு என்னன்னா த்ரஷிங் ஃப்ளோர்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. என்னன்னா போர் அதாவது போர் அடிக்கிறதான இடம். போர் அடிக்கிற இடம்னா என்ன அர்த்தம்? கோதுமையை அறுவடை பண்ணி அடிச்சு என்ன பண்ணுவாங்க? தானியத்தையும் பதரையும் பிரித்து எடுக்கிறதான இடம். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க, நல்லா உயர்ந்த ஒரு இடமா இருக்கும், நல்லா காத்தடிக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா அப்போ டெக்னாலஜி எல்லாம், மிஷின்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பயிர் எடுத்து இப்படி அடிக்கும் போது அதுல இருக்கிறதான அந்த தானியம், வெயிட்டா இருக்கிற தானியம் என்ன ஆயிடும்? கீழே விழுந்துரும். அந்த பதர் என்ன ஆயிடும்? அடிக்கிற காத்துல பறந்து போயிடும். இதுதான் போர் அடிக்கிற இடம். சரிங்களா? இப்ப போர் அடிக்கிற இடத்துக்கிட்ட வரும்பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்குது. இப்ப இந்த போர் அடிக்கிற இடம் அப்படின்றது கர்த்தர் பதரையும், நல்லா கவனிக்கணும், பதரையும் கோதுமை மணியையும் பிரிக்கிறதான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, இப்ப கவனிப்போம். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி சாமுவேல் டைம்ல அபினதாபுடைய வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? எத்தனை வருஷமா உடன்படிக்கை பெட்டி அங்க இருந்துச்சு? 20 years, 20 to 30 years வச்சுக்கோ. இப்போ 20 to 30 years இந்த அகியோ அப்படின்றவனும் இந்த ஊசான்றவனும் அவங்க வீட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. கரெக்டா? தேவனுடைய பிரசன்னமும் இல்லை. ஏன்னா ஆசாரியர்களே சரியில்லை, அப்புறம் எங்க தேவ பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கும். இப்போ உடன்படிக்கை பெட்டி குறித்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? 20 years ஒரு வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆயிடும்? அப்படியே பழகி போயிடும். அது ஏதோ சும்மா அப்படி ஒரு பொம்மை. எங்க வீட்டில் ஏதோ ஒரு பொருள் 20 வருஷமா அப்படியே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ என்னுடைய கதையை சொல்றேன். எங்க வீட்டில் ஒரு மாவாட்டுற உரல் ஒன்று இருந்துச்சு. சரிங்களா? மாவாட்டுற உரல் ஒன்று இருந்தது. அம்மாச்சி இங்கே இருந்த டைமில் அந்த உரலை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம். இங்கே வெளியே இருந்தது. அதில் போய் எங்களுடைய டாக் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். சரியா? எங்கள் அம்மாச்சிக்கு சம கோவம் வரும். அதோடைய விலை தெரியுமா உங்களுக்கு? அந்த நாய் பாரு அங்கே போய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ நான் யோசிச்சிருக்கேன், அது கல்லு தானே அப்படின்னு. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சின்ன வயசுல இருந்து உரலை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு அதை பற்றி ஒரு மதிப்பும் தெரியல. ஆனால் எங்க அம்மாச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் அது இத்தனை வருஷமா இருக்குதுடா அப்படின்னு ஏதாவது பின்னாடி ஒரு கதை வச்சிருப்பாங்க. அந்த கதையை சொல்லும் போது எஞ்சி போயிடுவேன். சுதா மட்டும் தான் கதையை கேட்பான். இப்போ நல்லா கவனிக்கணும், என்ன நடக்கும்னா, இப்போ எனக்கு அந்த பொருளை பார்த்து அதன் மேல இருக்கிற மதிப்பு என்ன ஆயிடுச்சுங்க? போயிடுச்சு. இப்படிதான் இந்த ஊசான்றவங்க என்ன பண்ணிட்டாரு, இந்த ஊசா அகியோன்றவங்களாம் 20 வருஷமா உடன்படிக்கை பெட்டியே ஒரு ரூம்லயே வச்சு பார்த்து அது மேல இருக்கிற மதிப்பு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இல்ல
மரியாதையே இல்லை அதுக்கு. அது ஏதோ ஒரு சாதாரண ஒரு பெட்டி, அவ்வளவுதான். இப்போ இப்படிப்பட்டவர்களா, அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு இடம், இல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை உதாசீனப்படுத்துகிற மனிதர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னு தெரியுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில ஊசாவை தட்டி தூக்குன மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு? கோதுமையும் பதரையும் பிரிச்சு கோதுமையை கொண்டு வந்துருவாரு, பதரைய தட்டி தூக்கிடுவார். இப்ப ஊசா அக்கறையோட தான் தொட்டான். ஆனா ஏன் செத்தான்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா 20 வருஷமா உடன்படிக்கை பெட்டி மேல இருந்ததான மரியாதை என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டி சுமந்து வந்த தேவ பிரசன்னத்தை குறித்ததான் அந்த பாரம் அவனுடைய இருதயத்தை விட்டு போயிடுச்சு. அதனால இப்போ அவனுக்கு அது சாதாரண ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டியோ தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற காரியமோலாம் கிடையாது. கர்த்தர் சொன்ன விஷயம் அப்படின்லாம் ஒரு மதிப்பே கிடையாது. அது சாதாரண ஒரு பெட்டி. இப்போ இதை பத்தி என்ன, அது கீழே விழுற மாதிரி இருக்கு, நான் பிடிக்கிறேன், அவ்வளவுதான். தொட்ட உடனே செத்து போயிட்டான். இப்ப புரியுதுங்களா? அப்போ ரெண்டாவது விஷயம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ பிரசன்னத்தை உணர்வில்லாமல் அதை அதை ஏனோதானோ என்று ஒரு 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 அசால்ட்டா, ஒரு 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 சலுப்போட, என்ன சொல்ல, வேற ஏதாவது வேர்டு சொல்லிக்கலாம், ஒரு சோம்பேறித்தனத்தோட கவனம் இல்லாம கர்த்தருடைய பிரசன்னத்தை ஹேண்டில் பண்றவங்களை கர்த்தர் போர் அடிக்கிற இடத்துல ஊசாவை தூக்குன மாதிரி என்ன பண்ணிடுவாருங்களா? ஆமா, இதை கர்த்தர் எனக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்த என்று சொன்னார். அந்த போர் அடிக்கிற களம், அந்த நாகோனின் களம்னு வரும்போது ஆவியானவர் நிறுத்த சொன்னார். நிறுத்தி அந்த இடத்தை திரும்ப படின்னு ஒரு 10-15 தடவை படிச்சதுக்கு அப்புறம் தான் களம்ன்றதெல்லாம் என்னன்றதை பார்த்து, அப்புறம் களத்துல என்ன பண்ணுவாங்க, போர் அடிக்கிற களத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் இந்த தெளிவை எனக்கு கொடுத்தார். அப்போ தேவ பிரசன்னத்தை உதாசீனப்படுத்துகிற யாராக இருந்தாலும் கிருபையில் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் பதரை போல அவங்க என்ன ஆயிடுவாங்க? தேவ பிரசன்னத்தை நீங்க உதாசீனப்படுத்துறவங்களா யோசிச்சு பாருங்களேன். நாமளோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய பிள்ளைகளோ ஒரு நாளும் தேவ பிரசன்னத்தை உதாசீனப்படுத்துறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. We should not neglect the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒருபோதும் 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 உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. இப்படிப்பட்டவர்களை குறித்து மீகாவில் ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தை இருக்குது பாருங்க. மீகா 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போமா? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். பாருங்க, ஆண்டவர் எங்க கொண்டு போய் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாராம்? களத்திலே கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாராம். ஏன்? அவங்களுக்கு கர்த்தருடைய நினைவுகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, கர்த்தருடைய யோசனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. அடுத்தது, அவருடைய யோசனையை உணராமல் இருக்கிறார்கள், அவருடைய நினைவுகள் அவர்களுக்கு புலப்படல. இப்ப நீங்க நிறைய நாள் ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க, வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கிறீங்க, ஆனாலும் தேவனுடைய காரியத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியலனா, சரி செய்ய வேண்டியதை சரி செய்யாம நீங்க தேவனுடைய காரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன சொல்றாரு? I am going to take them back to the threshing floor. நான் அவர்களை போர் அடிக்கிற அந்த களத்திற்கு எடுத்துட்டு போறேன். ஏன்? அவங்கள நான் அடிப்பேன். அங்க கோதுமையா இருந்தா கீழே விழுவாங்க, பதரா இருந்தா ஓடி போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ பாருங்க, இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த வசனம், இதனுடைய ஆழத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நினைவுகளை அறியாதவர்கள், அவருடைய யோசனையை உணராமல் இருக்கிறவர்கள், இவங்க யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்திற்குள்ள வரும் பொழுது, உங்களை அவர் நிரப்பும் பொழுது, தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனவர். தேவனுடைய பிதாவுடைய இருதயத்தின் ஆழங்களை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல, பிதாவுக்கு என்ன ஆசை அது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியலன்னா கிருபையில ஓடலாம் கொஞ்ச நாள். ஆனா எல்லா நாளும் எல்லா நேரமும் யாராவது ஒருத்தர் வந்து இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் போர் அடிக்கிற களத்துல நீங்கள் பதரா கோதுமையா என்பது நிச்சயம் பார்க்கப்படும். You will be definitely in the threshing floor. நம்ம எல்லாருமே ஒரு நாள் போர் அடிக்கிற களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில கோதுமையா பதரா. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க, வந்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறீங்க, நம்ம சர்ச்சுக்கு வராம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப வந்துட்டு போனவங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம், அவங்களாம் யாரு? பதறுகள்னு சொல்லுவோம்.
சரி போகட்டும். இப்ப இருக்கிற நீங்க, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, கோதுமையா பதரா? வரக்கூடிய சூழ்நிலையில மாறக்கூடியதான காரியங்கள், சூழ்நிலைகள் என்னென்னலாம் மாறப்போகுது வருங்காலத்துல. ஆனா இதுக்கு நடுவுல போர் அடிக்கிற களத்துல கோதுமையாக கர்த்தருடைய சபையில நிலைநிற்க போறீங்களா, இல்ல பதரை போல நீங்க பறக்க போறீங்களா? ஏன்னா கர்த்தருடைய யோசனையை அறியாமலும் அவருடைய யோசனைகளை, அவருடைய நினைவுகளை புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறவர்கள் போர் அடிக்கும் களத்தில் பதறுகளாக பறந்துருவாங்க. இது இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். ஊசாவை கர்த்தர் அடிச்சதுக்கான ரீசன் அதுதான். ஏன்? கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து ஒரு உதாசீனம், கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து ஒரு உதாசீனம் அந்த மனிதனுக்கு இருந்ததுனாலே ஊசாவை கர்த்தர் தொட்டார், அவன் செத்து போனான். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இப்ப தாவீது ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு இல்லையா? தாவீது பார்க்கறாரு, அவர் இறந்து போன உடனே. வாசிப்போமா அந்த பகுதியை? வாசிங்க, திரும்ப வாசிங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்களேன். 2 சாமுவேல் 6:9. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்களேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, இப்பதான் 4 கண்ணு திறக்குது. நான் இந்த அல்லேலூயா எனக்கு தொண்டை வலிக்குது, இங்கே ஏதோ பட்டன் மாதிரி வச்சு அழுத்தினோன்னா அல்லேலூயான்னு சவுண்ட் வர மாதிரி வைக்கலான்னு யோசிச்சு அடுத்த வாரம் ஏதோ ரெடி பண்ணி வைக்கணும். நம்ம திடீர்னு ஸ்பீக்கரில் ஏதாவது ஒரு சவுண்ட் விட்டால் தான் எல்லாம் முழிக்கிறீங்க. சரி கவனிங்க எல்லாரும், நீ பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ மூணாவதாக நடந்தது என்னன்னா, தேவ பிரசன்னத்தை பார்த்து இப்படி ஆனனால, ஊசாக்கு இப்படி ஆனனால இப்போ யாருக்கு பயம் வந்துருச்சுங்க? தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. தாவீது பயம் வந்து என்ன பண்றாருன்னா, ஐயோ சாமி, அப்பா வேணாண்டா சாமி, எடுத்துட்டு போய் நமக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்ன பண்ணுவோம்? அமினதாப் யாரோட வீட்டில், சாரி ஓபேத் ஏதோம்ன்ற வீட்டில் வைப்போம். இப்போ நல்லா கவனிக்கணும், கவனிங்க எல்லாரும், நீ பாருங்களேன். இப்போ நடந்தது என்ன? தாவீதுக்கு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னது? உடன்படிக்கையை தொட்ட உடனே ஒருத்தன் செத்து போனது ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் இல்லையா? இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி யாரும் செத்து போனது இல்லை. இப்போ இது தாவீதுனுடைய இருதயத்தில் என்னத்தை உருவாக்கிடுச்சுன்னா, ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்துருச்சு. இப்போ இவன் என்ன நினைச்சிட்டானா, உடன்படிக்கை பெட்டியை குறிச்சு, அதாவது தேவ பிரசன்னத்தை குறிச்சே இவனுக்கு ஒரு பயம், நடுக்கம் வந்துருச்சு. அதனால இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஓபேத் ஏதோம்ன்ற ஒருத்தருடைய வீட்டில் வைக்கிறான். இப்போ நல்லா கவனிக்கணுங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ 2 பேருடைய வீட்டை பார்க்குறோம். அமினதாபுன்றோடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டு இருந்துச்சு. இது 20 வருஷமா இருந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல. இன்ஃபேக்ட் அந்த வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். ஆனா அதே 20 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர், இவர் யார்? இவர் பேர் என்னது? ஓபேத் ஏதோம். இவர் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இங்க நடக்கிறது என்ன? வாசிங்க 12வது வசனம். 12வது வசனம் வாசிங்கப்பா, காமிங்கப்பா. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும் போதும், இப்ப கவனிக்கணும். அப்ப இங்க மேட்ரு என்னன்னா, பெட்டி கிட்ட கிடையாது. மேட்ரு எங்க இருந்துச்சு? அந்த வீட்டுல இருந்த மனுஷங்க கிட்ட தான் இருந்துச்சு. அமினதாபுக்கு வீட்டுல பெட்டி இருந்துச்சு, ஆனா மனசு சரியில்லை. எவனுக்கும் மனசு சரியில்லை வீட்டுல. எவனும் ஆண்டவரோட சீர் பொருந்தல, எவனும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கல, எல்லாம் சும்மா ஏனோ தானோ கடந்தவனுங்க. ஆனா ஓபேத் ஏதோம் வீடோ உடன்படிக்கை பெட்டி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க? எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதானே. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களா இருந்ததுனால அந்த பெட்டி அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே ஓபேத் ஏதோம்னுடைய வீட்டை கர்த்தர் என்ன பண்ணாருங்களா? ஆசீர்வதித்தார். சோ மேட்ரு உடன்படிக்கை பெட்டியில இல்ல, ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சு? தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிற மனிதனுடைய இருதயத்திற்குள்ள இருந்துச்சு, குடும்பங்களுக்குள்ளாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அபினதாபனுடைய குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம், ஏன்னா செத்து போயிட்டான். ஓபேத் ஏதோனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஏன்? தேவ பிரசன்னம் அந்த வீட்டுல நிறைஞ்சிருந்தது. தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருந்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை வந்து சேர்ந்தது. மேக்னெட் கதை சொன்னேன், மறந்துடாதீங்க. தேவ பிரசன்னம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக செயல்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்பயுமே உங்களுடைய குடும்பத்தில் முக்கியத்துவப்படுத்துங்க. வாட் எவர் யூ ஆர் டூயிங், என்ன செஞ்சாலும், எங்க போனாலும், எதுலையுமே
தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம்னா ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜோமன்ட்டு போறது மாத்திரம் கிடையாது. எப்பொழுதுமே ஆவியில நிரம்பி, இல்ல துதித்து கொண்டே, இல்ல ஸ்தோத்திர பாடல்களை பாடிக்கொண்டே, எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற ஒரு செயலை நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? குடும்பத்தில் இப்போ உதாரணத்திற்கு கணவர் வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோ, மனைவி வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அந்த டே டைமில் அவங்க என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்தை குடும்பத்துக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னா துதிக்கணும், ஜெபிக்கணும், அதிகமாக தேவனை ஆராதிக்கணும். வீட்டில் ஒருத்தங்க இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ற ஒரு மனுஷங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்தில் யாராலையும் தடை செய்யவே முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் அதுதான் இருந்திருக்கு. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தை கண்டினியூஸா நடைமுறைப்படுத்துகிற மனுஷங்க யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. ஓபேத்-ஏதோம் இருந்திருக்கலாம், அவங்க வைஃப் இருந்திருக்கலாம், அவங்க பிள்ளைங்க இருந்திருக்கலாம். இப்ப பெட்டி போனதுனால இல்ல, பெட்டின்றது அது வெறுமனே ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு நெருப்பை பத்த வச்ச மாதிரி தான், ஒரு ஃபயர் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. ஆனா அங்க ஆல்ரெடி அங்க ஃபியூயல் இருந்துச்சு. என்ன அந்த ஃபியூயல்? தேவ பிரசன்னம் என்கிறதான ஃபியூயல் அந்த வீட்டில் இருந்ததுனால போய் தேவ பெட்டின்ற ஒரு ஸ்பார்க் விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு? ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை வந்து சேர ஆரம்பித்தது. அப்போ தாவீதை போல ஒரு சின்ன அனுபவம் தேவ பிரசன்னத்தின் மேல் இருக்கிறதான ஆசையை நம்முடைய வாழ்க்கை விட்டு எடுத்து போட்டுறக்கூடாது. இப்ப கவனிக்கணும், தாவீதுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவம். என்ன அனுபவம்? தொட்டான், அவன் செத்து போயிட்டான். இந்த அனுபவம் பெட்டியை கொண்டு போய் அவன் வீட்டில் வைக்காம யார் வீட்டில் வைக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு? ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் வைக்கிறது காரணமா இருந்துச்சு. இப்போ தாவீதுக்கு இப்பதான் புரியுது, ஓஹோ, அப்ப இந்த ஒரு சம்பவம் கர்த்தருடைய மொத்த இமேஜையும் மாற்ற போறது கிடையாது. என்னடா உடன்படிக்கைய ஒரு அக்கறையோட தானே தொட்டான், என்ன இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு யாராவது ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டாங்களா? யாருமே கோச்சிக்கல. ஒருவேளை தாவீது ஒருவேளை பயந்துருக்கலாம். ஆனா தாவீதுக்கு லேட்டரான் புரிய வந்தது, தொட்டவன் மேல, ஐ மீன் உடன்படிக்கை பெட்டியில பிரச்சனை இல்லை, தொட்டவன் கிட்ட தான் பிரச்சனை. ஏன்னா தொட்டவன் கிட்ட என்ன இல்லை? தேவ பிரசன்னம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவ பிரசன்னம் இல்லாம நம்ம ஒரு காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் இல்லாம நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். பாருங்க, நம்முடைய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கர்த்தரை குறித்ததான மொத்த அவரை குறித்ததான மொத்த அறிவையும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு அனுபவம் நம்மளை மாற்றக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? ஒரு சம்பவம் இப்படி நடந்துருச்சு, அதனால கர்த்தர் இப்படிதான் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். நம்மள மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கைய கர்த்தருடைய தோற்றத்தை மாத்திருச்சு அப்படின்னா கர்த்தர் இவர் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க, இந்த மாதிரி கர்த்தர் பண்ணிட்டாருங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நஷ்டத்துக்குரியவங்க நம்ம தான், கர்த்தர் கிடையாது, இல்லை வேற யாரோ கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் கர்த்தர் யார் என்பதை முழுசுமா சொல்லுவது இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் தான் அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸோ 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது விஷயம் என்ன சொன்னாங்க? முதலாவது, கர்த்தருடைய பிரசன்னம் நிகழ்ச்சிகளிலும் பொருட்களிலும் அல்ல, மனுஷன் மேல் இருக்கிறது. அடுத்ததா ரெண்டாவது சொன்னேன், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது அவர் போர் அடிக்கிற களத்திலே அவர் என்ன பண்றாருங்க? கோதுமையும் அவர் பதரையும் வித்தியாசப்படுத்துகிற தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக, ஒரு தவறான ஒரு சம்பவம் தேவன் யார் என்பதை முழுவதுமாக நமக்கு காட்டி விடுவது இல்லை. அடுத்து நான்காவதா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்ப கவனிப்போம். இந்த 6வது வசனத்துக்கு 6வது அதிகாரத்துக்கு திருப்பலாமா? 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 12-13 வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். 13 கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். சரி, கவனிக்கணும் எல்லாரும். நீ பாருங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா, அவ்வளவுதான். அவங்க அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. ஆமா, இதனாலதான் நிறைய பாஸ்டர்ங்களா நடுவில் அல்லேலூயா கத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள், சபை மக்களும் தூங்குறதுனால அல்லேலூயா சொல்லி கொஞ்சம் விழிப்படைய வைக்கலாம். சரி, இப்ப கவனிக்கணும். தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அபினதாபுடைய வீட்டில இருந்து தூக்குனாங்க.
அப்புறம் இப்போ ரெண்டாவது டைம் ஓபேதேதோம் வீட்டுல இருந்து தூக்குறாங்க. இப்போ தூக்கும் போது மெத்தடை மாத்திக்கிட்டாரு. புரிஞ்சிருச்சு தாவீதுக்கு என்ன புரிஞ்சிட்டாருன்னா, நம்ம விஷயத்தை கரெக்டாக தான் செஞ்சோம். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா இந்த மாட்டு வண்டியை வச்சு தூக்கிட்டு வந்தோம் பத்தியா, இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பண்றாருன்னா 13ஆம் வசனம், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்கள் சுமந்து இருக்காங்க. எந்த ஆட்கள் தான் சுமந்தாங்க? ஆசாரிகள் தான் சுமக்க முடியும். சரியா? இப்போ ஆசாரியர்களை சுமக்க வைக்கிறார். இப்போ அடுத்தா நான்காவதா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு அது கர்த்தருடைய சித்தமா இருந்தும் நீங்க செஞ்சு அதில் ஏதாவது ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்க அதை சோர்ந்து போயிடாதீங்க. டூ இட் அகெயின், பட் டூ இட் ரைட். திரும்ப செய்யுங்க. ஆனால் இப்போ எப்படி செய்யுங்க? சரியா செய்யுங்க. சரியான விதத்தில் நம்ம செய்யறது தான் முக்கியம். நம்ம என்ன செய்யறோன்றது ரெண்டாவது, ஆனா சரியான விதத்தில் அதை செய்யறோமா? தாவீதுனுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த அந்த ஃபுல் அந்த அந்த கதைக்களத்தில் நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அமினதாபருடைய வீட்டிலையும் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி அங்கே பெலிஸ்தர்களுடைய இடத்துலையும் பிரச்சனை, அமினதாபருடைய வீட்டிலையும் பிரச்சனை. ஆனால் ஓபேதேதோமுடைய வீட்டில் பிரச்சனை இல்லை. காரணம் பிரசனம் இங்கே இருந்துச்சு. ஓகே, இப்போ அடுத்ததா இங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போனோம்? தாவீதுடைய ஊருக்கு, தாவீதுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அவர் தான் ராஜா. இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இப்போ மெத்தடை மாற்றணும். எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது கரெக்டு, ஆனால் மெத்தடை மாற்றணும். என்ன மெத்தட் இது? இப்போ என்ன பண்ணணும்? மாட்டு வண்டி கொண்டு வந்தா அடித்து துரத்திட்டு என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? யார் தூக்கணும்? ஆசாரியர்கள் தான் இப்போ தூக்கணும். இப்போ தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு, பெட்டியில் பிரச்சனை இல்லைப்பா, நான் செஞ்ச விதங்களில் தான் பிரச்சனை. ஸோ நிறைய நேரங்களில் நம்முடைய ஜபம் பிரச்சனை இல்லை, ஆனால் ஜெபிக்கிற விதங்களில் பிரச்சனை. நம்ம ஜெப விண்ணப்பங்களில் பிரச்சனை கிடையாது, ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம். ஏன்னா இருதயம் சரியில்லாமல் ஜெபிச்சா ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் வராது. தீமையான காரியங்கள் உள்ள வருவதற்கு தீமையின் வாசல்களை திறந்து வச்சுட்டு ஜெபிச்சா ஜெபத்துக்கு பதிலே வராது. அப்புறம் எங்க ஆசீர்வாதம் வர முடியும்? அப்போ நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்கன்றது ரெண்டாவது, ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க. ஸோ ரெண்டாவது காரியமாக தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் அது. டூ இட் அகைன், டூ இட் ரைட், டூ இட் பெட்டர். திரும்ப செய்யுங்க ஜெபத்தை. இப்போ ஜெபத்தை செய்யும்போது இப்போ எப்படி செய்யணும்? சரியா செய்யுங்க. இப்போ ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம், அந்த காரியம் ஒரு வேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது உங்க சித்தத்தின்படி தானே கேட்குறேன், உங்க சித்தத்தின்படி தான் கேட்குறேன், ஆனால் இந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஜெபத்தை சரி செஞ்சுட்டு சரியான விதத்தில் நான் என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஜெபிப்பது வேற, சரியான விதத்தில் ஜெபிப்பது வேற. நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஜெபிப்பது வேற. நான்காவதா பார்த்தோம். ஐந்தாவதாக இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துக்கு போங்க. அங்க தாவீதுனுடைய மனைவியை பற்றி வாசிக்கிறோம். வாசிங்களேன். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. எதனால அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம் அந்த அதிகாரத்தில். என்ன ஆகுதுன்னா, இப்போ ஓபேதேதோமுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வந்துச்சோன்னா தாவீது செம குஷி ஆயிட்டாரு. எங்க வீட்டுக்கு என்ன வரப்போகுது? ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு ஒன்று. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. டான்ஸ் ஆடுறாரு, ஃபுல் டான்சிங் தான். இப்போ டான்ஸ் ஆடும்போது அவர் போட்டிருந்ததான அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அப்படியே முன்னாடி இந்த பட்டன்லாம் கழுந்து அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. இப்போ பால்கனியிலிருந்து யார் பார்க்குறா? தாவீதுனுடைய மனைவியாகிய மீகாள் பார்க்குறாங்க. இப்போ இவங்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, கவனிங்க. இந்த மீகாள் பார்க்குறாங்க, பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய ராஜா, கிரீடம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு மகிமையாக இருக்கக்கூடிய ஆள், சட்டக்கிட்டெல்லாம் கழட்டிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாரு. இது நான் பார்த்தா பரவாயில்ல, ஊரே இப்போ என்ன பண்ணுது? அவரை பார்த்து இப்படி சந்தி சிரிக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சா வெளியும் சொல்லிட்டான். தாவீது கிட்ட சொல்லிட்டான். தாவீது என்ன டென்ஷன் ஆகுறாரு, கோபம் வருது. ஆண்டவர் என்னை எந்த நிலையிலிருந்து உயர்த்தினாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் டான்ஸ் ஆடுறது ஏன்லாம் நீ என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கேட்டிருக்கவே மாட்டேன். நிறைய பேர் இதை காரணமாக வச்சு இப்போ இருக்கிற புது வர்ஷிப் லீடர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு தாவீதை காமிச்சு நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போகட்டும், அது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசுறது. நீங்கள் டான்ஸ் ஆடணுமா ஆடக்கூடாதுன்றதெல்லாம் அது உங்களை பொறுத்தது.
சரிங்களா? நம்ம சர்ச்சில் நம்ம ஆடுறது இல்லை. நீங்கள் வேணும்னா தனியாக நீங்கள் பாட்டு போட்டு நீங்கள் தனியாக டான்ஸ் ஆடுங்க தேவனோட கூட. நீங்கள் தனியாக டான்ஸ் ஆடலாம், பிரச்சனை இல்லை, உண்மை தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆண்டவர் முன்னாடி டான்ஸ் ஆடணும், ஆண்டவர் துதிச்சு பாடணும்னா டான்ஸ் ஆடி தனியாக ரூமில் பண்ணுங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டான்ஸ் ஆடணுமா ஆடக்கூடாதுன்றது ஆர்குமெண்ட் நமக்கு வேணாம், அது தேவையில்லாத ஒன்று. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது தாவீதுனுடைய இருதயத்தில் இருந்ததான யோசனை என்னன்னு கவனிக்கணும். அவர் சொல்றாரு, உங்க அப்பாவாகிய சவுல், ஏன்னா சவுலுடைய மகள் தான் யாரு? மீகாள். அவர் சொல்றாரு, உங்க அப்பா வந்து ஓகே பெரிய ஆள், அவர் ஒரு ராஜா, ஆனா அவரை காட்டிலும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன கர்த்தர் கூப்பிட்டாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இதுக்கு நான் டான்ஸ் ஆடலன்னா வேற என்ன நான் பண்ண முடியும்? எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கி வருது. ஏன்னா அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஒன்று, இன்னொன்று என்ன வரப்போகுது? ஆசீர்வாதம் வரப்போகுது. ஏங்க, ஏதாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது அப்படி நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சொல்லுங்களேன். பயங்கர சந்தோஷமா இருக்கும். இதே சந்தோஷம் இவர் டான்ஸ்ல வெளிப்படுத்துறாரு. டண்டனக்கா டண்டனக்கான்னு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போறாரு தாவீது. ஏன்? ஆசீர்வாதம் வரப்போகுதுரா. எவனும் என் வீட்டில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே முடியாது. ஏன்? ஓபேதேதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏன்? ஓபேதேதோம் வீட்டில் தேவ பிரசன்னம் மனுஷனுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு. உடன்படிக்கை வந்த உடனே, உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே ஆசீர்வாதம் வந்துருச்சு. அதே மாதிரி நான் பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த போறேன். இப்போ தேவ பிரசன்னத்தினால எனக்கு தேவ ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அந்த சத்தியத்தை அறிஞ்சவரா இவர் இந்த காரியத்தை பேசுறார். இப்படி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. யாருக்கு? மீகாள். ஏன்னா அவங்களாம், அந்த அம்மா வந்து சவுலுக்கு பிறந்தவங்க. அப்போ அவங்க எப்படி தான் இருந்திருப்பாங்க சொல்லுங்க? ராஜாக்கு பிறந்த இளவரசி மகள் எப்படி இருந்திருப்பாங்க? சும்மா சாதாரண ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருந்திருப்பாங்க? ஃபுல் கோல்டு, ஃபுல்லாக அந்த காலத்து பிரின்சஸ் என்ன ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கவுனு க்ரௌனு என்னெல்லாம் வச்சு அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, பயங்கர ராயல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தாவீது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூமிலியேஷனாக இருக்குது. ஒரு ராஜ பரம்பரை, ராஜாவாக இருக்கிற நீ போடுற ட்ரெஸ்ஸா அது, நீ போடுற ஆட்டமா அது அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா, இந்த மீகால்ன்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இப்படி பேசுனது பிரச்சனை இல்லை. இவங்க ஏன் இப்படி பேசினாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு உண்மையை சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? வாசிப்போம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 20வது வசனம். இங்க இந்த அம்மாவை பத்தி வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18:20. சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. கவனிங்க, இந்த அம்மாக்கு ஒன் சைடு லவ். யார் மேல? தாவீது மேல. ஏன்னா இவர் வாட்ட சாட்டமா இப்போ போக்கும் வரத்தமா இருக்கிறாரு, எங்க போனாலும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வீரர்கள்லாம் வீழ்த்திட்டு வராரு, பயங்கர ஹீரோ இப்போ தாவீது. அதனால சவுலுடைய மகளுக்கு தாவீதை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். லவ் வந்தது பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு சவுல், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு தாவீதுக்கு மேல இருந்த லவ் மாதிரி தேவன் மேல இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? லவ் இல்லை. அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? தேவனுக்கு முன்பதாக ஆடி பாடுகிற தாவீத இவனால புரிஞ்சு கொள்ள முடியல. நான் சொல்றது புரியுதா? எங்க நான் சொல்றது நான் திரும்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க என்ன நேசிக்கிறத காட்டிலும் தேவனை நேசிச்சாதான் நான் ஏன் தேவனுக்காக இதை செய்யறேன்றது அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இந்த மீகால் மாதிரி ஏளனப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக கல்யாணம் பண்ணுறவங்களாம் நல்லா கவனிச்சிக்கோங்க. மேரேஜ் பண்ணுறவங்க தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா கவனிங்க. உங்களை நேசிக்கிறத காட்டிலும் வரப்போகிறவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தேவனை அதிகமாக நேசிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மற்றதெல்லாம் ரெண்டாவது. இது இல்லைன்னா அப்புறம் மீகாள் மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம பேஷனை இழந்துருவோம். பேஷன் இழந்ததுனால இன்டிமசி போயிடும். இன்டிமசி போச்சுன்னா ஃப்ரூட் இருக்காது. 3 காரியங்க. ஒரு உறவுல 3 விஷயம் இருக்குதுங்க. என்ன தெரியுமா? ஒன்று வந்து பேஷன். பேஷன்னா ஆசை. அடுத்தது ஆசைனால ரெண்டாவதா வர்றது இன்டிமசி. இன்டிமசினா என்னது? நெருக்கம். நெருக்கத்தினாலே உண்டாகிற 3வது விஷயம் என்ன தெரியுமா? கனி. சொல்றது புரியுதா? இது தேவனுக்கும் பொருந்தும், கணவன் மனைவி உறவுலையும் பொருந்தும். முதலாவது ஆசை,
நெருக்கம், கனி. இப்போ ஆசைப்படுறா தாவீதை பார்த்து. தாவீது கூட நெருக்கமா இருந்தாலா இல்லையான்னு நமக்கு தெரியல. நெருக்கமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ மனைவி. மூணாவதா அவளுக்கு கனி இல்லை. ஏன்? அங்க தேவனிடத்துல அவளுக்கு கனி இல்லை. ஆசையும் இல்லை, நெருக்கமும் இல்லை, தேவனிடத்துல கனியும் இல்லை. இங்க இவ சாகர வரைக்கும் மீகாள் பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருந்து செத்து போனான். ஏன்? ஏன்னா இன்டிமசி வித் காட், தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் மீகாளுக்கு இல்லை. தாவீதோட நெருக்கமா இருந்த என்ன பிரயோஜனம்? தேவனையே அறிஞ்சிக்கலாம், அப்புறம் தாவீதோட அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஐந்தாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னத்துல இது 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 எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ஆரம்ப சூழல் என்ன தெரியுமா? தேவனை பற்றுகிறதான ஒரு ஆசை. பி பேஷனேட் ஃபார் காட். தேவனுக்காக ஆசையா இருங்க. ஏதாவது ஒரு ஜபமா ஆசையா வரணும். ஆனா இப்ப ஜபம் எப்படி தெரியுமா இருக்கு? ஜபம் வேற இருக்குது, போய் தொலைகிறேன். சின்ன வயசுல பிரேயர் பண்ண சொன்னும் போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பைபிள் படிக்க சொல்றாங்க, படிச்சு தொலைவோம், ஜெபிச்சு தொலைவோம், எல்லாம் தொலைகிறது தான். ஏன்? அது ஆசை இல்லை, பேஷனே இல்லை. ஆசை இல்லாத இடத்துல ஒருவேளை கட்டாயத்தின் பேர்ல பிள்ளைகளை படிக்க வைப்போம். ஆனா பிள்ளைகளுக்குன்னு ஒரு காலம் வரும்போது அவங்களுக்குள்ள என்ன வரணுங்க? தேவன் மேல இருக்கிற ஆசை அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகணும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம்னு சொல்றோம். ரட்சிப்பின் நாள்ன்றது என்னது? உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு வாப்பான்னு செலக்ட் பண்றது மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள அந்த பேஷனை கொடுக்கிற நாள், உங்களுக்குள்ள அவர் மேல இருக்கிற ஆசையை வைக்கிற நாள். அந்த ஆசையில நாளுக்கு நாள் வளரணும். இப்போ ஒரு குழந்தை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மேபி ஒரு டீனேஜ்ல ஒரு பையன் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா, அந்த பையன் தேவனுக்கான ஆசையில வளர்றானான்னு கண்காணிக்க வேண்டியது யாருடைய வேலை? பெற்றோர்களுடைய வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைய சின்ன வயசுல கட்டாயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா பிள்ளைக்கு இப்ப என்னத்தை சொல்லி தரணும்? ஆண்டவர் மேல இருக்கிற ஆசையை காமிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. எங்க இன்னொரு அல்லேலூயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் we have lost our passion. நம்ம நிறைய பேர், நான் அடிச்சு சொல்லுவேங்க, இங்க நீங்க 150 200 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 பேர்ல 150 பேர் ஆசையை தொலைத்தவர்கள். நான் ரொம்ப வருத்தத்தோட நான் சொல்றேன். என்னால பார்க்க முடிகிறது, ஆவிக்குரிய நிலையில என்னால பார்க்க முடிகிறது. மோஸ்ட் ஆஃப் அஸ் we have lost our passion for God. தேவனுக்கான ஆசையை நம்ம தொலைச்சிட்டோம். ஆசை இல்லாததுனால நெருக்கமா வரக்கூடிய ஜெப நேரங்கள் நமக்கு கஷ்டமா இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு, நமக்கு தூக்கம் வருது, சலுப்பா இருக்குது, போர் அடிக்குது, எப்படா முடிப்பாங்கன்னு வாட்ச பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? ஆசை இல்லை. ஆசை இருந்தா நெருக்கம் வரும், நெருக்கம் இருந்தா கனிகள் உண்டாகும். மீகாளுடைய வாழ்க்கை நமக்கு சிறந்த ஒரு உதாரணம். ஐந்தாவதாக தேவ பிரசன்னத்திற்கு ரொம்ப முக்கியம் பேஷன். பேஷன் லீட்ஸ் டு இன்டிமசி, இன்டிமசி லீட்ஸ் டு ஃப்ரூட்ஸ். ஆசை, ஆசை நெருக்கத்திற்கு நேராக வழிநடத்தும், நெருக்கம் கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக உங்களை வழிநடத்தும். தேவ பிரசன்னத்தை இப்படிதான் நீங்க நடைமுறைப்படுத்த முடியும். தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா தேவ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பேசினது யாருக்கு புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பிசிக்கலா ஐ குட் நாட் ஜட்ஜ் இட். என்னால் பார்க்க முடியல. யார் யாரெல்லாம் இது உண்மையாலுமே கேட்டீங்க, இந்த வார்த்தை யார் யாருடைய இருதயத்துல கிரியை செய்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை அறிந்திருக்கிறார். தேவ ஆசீர்வாதம் மாத்திரம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேடுறவங்களா நம்ம இருந்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தால் இந்த உலகத்துல நம்ம காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே இல்லைன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. We are not here only for worldly blessings. அதற்காக வெறுமனே நித்திய வாழ்க்கைக்காக மாத்திரமே நம்ம அழைக்கப்படலை. நமக்கு ரெண்டுமே வேணும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும், வருங்கால நித்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். Let your passion be rekindled today. இன்றைக்கு உங்களுடைய ஆசை கொழுந்து விட்டு எரியட்டும். சொல்லுங்க, அப்பா, மீகாளை போல ஆசையற்றவளாய் நான் இருக்கக்கூடாது. தாவீதின் மேல ஆசை இருந்துச்சு, ஆனா தேவனின் மேல ஆசை இல்லை.
தேவனின் மேல ஆசை இல்லாததுனால தான் தாவீது உடன்படிக்கை பெட்டியின் முன்பதாக ஆடும் பொழுது அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா தேவன் மேல ஆசை இல்லை. தேவனை ஒரு கடமைக்காக வணங்குகிறவளா இருந்தா, அவர் ராஜாவனுடைய குமாரத்தியா இருந்தாலும் அவ கடமைக்காக தான் அவ யெகோவா தேவனை வணங்கினா. உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நெருக்கம் அவளிடத்துல இல்லை. சொல்லுங்க அப்பா, இந்த நாட்களிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய உங்களுடைய பிரசன்னத்தை இந்த நாளிலே நான் என் குடும்பத்திலே நடைமுறைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய வீடு அபினதாபினுடைய வீடை போல இருக்கக்கூடாது. என்னுடைய வீடு ஓபேத் ஏதோம் வீட்டை போல இருக்க வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, எங்களுடைய வீடு அபினதாப்பை போல பிரசன்னம் இழந்த வீடாக இருக்கக்கூடாது. பிரசன்னத்தை மறந்து போன வீடாக இருக்கக்கூடாது. எங்களுடைய வீடு ஓபேத் ஏதோமுடைய வீட்டை போல இருக்க வேண்டும். எங்களுடைய வீடு தேவ ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்ப வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். லார்ட், இட் இஸ் எனஃப் லார்ட். எங்களுக்கு போதும் அப்பா. அப்பா, ஆசீர்வாதம் வரும்னு சும்மா காத்துக்கிட்டு இருந்தது போதும். இனி வருகிற நாட்களிலே ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கணும் அப்பா. அதற்கு அடிப்படையா இருக்கிறது உங்க பிரசன்னம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. இந்த நாளிலே தேவ பிரசன்னம் இல்லாத எந்த ஒரு இடத்திலோ நாங்கள் செல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாத எந்த ஒரு கிரியையும் நாங்கள் செய்யாமல், தேவ பிரசன்னம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் தலையிடாமல், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை மாத்திரமே முதன்மைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிந்தால் கரங்களை உயர்த்தி, அப்பா, இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரசன்னத்தை முதன்மைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. Let me always prioritize your presence, Lord. என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதோ நான் உம்முடைய பிரசன்னத்தையே முதன்மைப்படுத்த உதவி செய்யும். கேட்போம் கேட்போம். எல்லாரும் வாயை திறந்து ஹalleluya hallelujah hallelujah கேட்போம் கேட்போம். ஹalleluya hallelujah. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க தொழில்ல, எங்க வீட்டுல அப்பா, எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் லார்ட் ஹெல்ப் us to prioritize your presence, Lord. உங்க பிரசன்னத்தை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்த உதவி செய்யுங்க. nothing else வேற ஒண்ணு வேணாம்ப்பா. எங்க குடும்பத்துல வேற ஒண்ணு வேணாம். எங்க குடும்பத்துல உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும். சொல்லுவோம், எங்க குடும்பத்துல உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் அப்பா. உங்க பிரசன்னம் எத்தனை பெரியது, உங்க பிரசன்னம் எத்தனை பெரியது, உங்களுடைய பிரசன்னம் எத்தனை மகத்துவமானது. உங்க பிரசன்னம் ஒரு குடும்பத்தை நிரப்பும் போது அந்த குடும்பத்துல ஆசீர்வாதத்தை தடுக்கிற மனுஷன் ஒருவரும் இல்லையே. உங்களுடைய பிரசன்னம் ஒரு வீட்டை நிரப்பும் போது அந்த வீட்டிலே ஆசீர்வாதங்களுக்கு தடையில்லாமல் இருக்கிறது. ஆகையினாலே முதன்மைப்படுத்துகிறோம், தேவ பிரசன்னத்தை முதன்மைப்படுத்துகிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் எங்க குடும்பத்தின் முதன்மையானதாக இருக்கட்டும் அப்பா. பிரசன்னம் என்பது இது வெறுமனே ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம செய்யற எல்லா செயல்களிலும் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை விரும்புவது, அதிகமாய் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே துதித்துக் கொண்டே இருப்பது. நீங்க என்ன செஞ்சாலும் எதை பேசினாலும் கர்த்தருக்கு பிரியமானதா என்கிறதான உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறது. இதுதான் தேவ பிரசன்னம். இப்படிதான் தேவ பிரசன்னத்தை நம்ம பலத்துவிக்கு கொள்ள முடியும். சொல்லுவோம் சொல்லுவோம். கர்த்தாவே, இத்தனை நாட்களாய் தேவ பிரசன்னத்தை இழந்த அபினதாபினுடைய வீட்டை போல எங்களுடைய வீடு இருந்திருக்கிறதப்பா. தேவ பிரசன்னத்தை தொலைத்து போனவர்களாய் இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனாலே 20 வருடமாய் இருந்ததுனாலே அதன் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. தேவ பிரசன்னத்தின் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம். அதனால ரட்சிப்பின் அனுபவத்தின் சந்தோஷம் போயிடுச்சு. தேவன் மேல இருக்கிற பிரசன்னத்தின் அந்த மகிமை போயிடுச்சு. தேவனுடைய பிரசன்னத்தின் பயபக்தி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கேட்போம், ஏன் தெரியுமா நம்மளுடைய வீட்டில் இன்னும் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவ பிரசன்னத்தின் மேல் இருந்ததான பயபக்தியை இழந்துட்டோம். தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் இருந்ததான பயபக்தியை இழந்துட்டோம். அபினதாபின் வீட்டை போல நம்முடைய வீடு மாற்றப்பட்டிருச்சு. கேட்போம், தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். அபினதாபின் போல அபினதாபினுடைய வீட்டை போல தேவ பிரசன்னத்தை குறித்ததான மரியாதை எங்களுடைய வீட்டில் இல்லப்பா. தேவ பிரசன்னத்தை ஏனோ தானோன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். உடன்படிக்கை பெட்டியை குறிச்சு நாங்க ஏனோ தானோன்னு அபினதாப் நினைச்சது
போல தேவ பிரசன்னம் ஏதோ சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. இல்ல அப்பா, இல்ல இல்ல, எங்க குடும்பம் இனி அப்படி இருக்க போறது கிடையாது. சொல்லுங்க, we decided today that our family is going to be like that of Obed-Edom. Obed-Edomுடைய குடும்பத்தை போல எங்கள் குடும்பம் இருக்க போகிறது. தேவ பிரசன்னத்தை முதன்மைப்படுத்துகிற குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்க போகிறது. கேட்போம் கேட்போம், எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே அப்பா எங்களுடைய வீடு அப்பா தேவ பிரசன்னத்தை முக்கியத்துவப்படுத்துகிற வீடாக இருக்கட்டும். தேவ பிரசன்னத்தை பயபக்தியோடு தேடுகிற வீடாக இருக்கட்டும். எங்கள் குடும்பம், குடும்பத்தார், கணவன், மனைவி, அம்மா, அப்பா, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாரும் தேவ பிரசன்னத்தை வைராக்கியமா தேடுறவங்களா இருக்கட்டும் அப்பா. ஹalleluya. கேட்போம் கேட்போம் கேட்போம், எல்லாரும் வாயை திறந்து எஸ் 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 இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம், கேட்க போகிறோம். This is a time that you commit your life. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். சும்மா நான் பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆமென் போட்டு போறதுக்காக இல்ல. ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில அமினதாபை போல நான் இல்ல, அமினதாபை போல நான் இருந்திருக்கிறேன், ஆனா இனிமே நான் ஓபேத்-ஏதோமை போல மாற போறேன். என் வீடு ஓபேத்-ஏதோமை போல மாற போகிறது. என்னுடைய முறைமைகளை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள போகிறேன். இதுவரை மாட்டு வண்டியில வந்ததான உடன்படிக்கை பெட்டி இப்ப ஆசாரியருடைய தோள்களின் மேலே வந்தது. முறைமைகளை மாற்றிக் கொண்டார் தாவீது. சொல்லுவோம், என்னுடைய ஜெபிக்கிற முறைமைகளை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னுடைய ஜெபிக்கும் விதங்களை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஜெபிக்கும் விதங்களை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். அப்பா, நான் இந்த நாளிலே உம்மை பற்றிக் கொள்ளும் பொழுது உங்களை குறிச்ச ஒரு ஆசை எனக்குள்ள உண்டாகட்டும். மீகாலை நினைவு கொள்ளுவோம், மீகாலை நினைவு கொண்டு ஜெபிப்போம். ஆசை அற்றதான என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசை உண்டாகட்டும். ரைட் நவ் லார்ட், அப்பா ஒரு புதிய ஆசை உண்டாகட்டும் அப்பா. ஆசை இல்லாததுனால நெருக்கம் இல்ல, நெருக்கம் இல்லாததுனால கனிகள் இல்ல அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பேஷன், ஒரு ஆசை உண்டாகட்டும் அப்பா. உங்களை ஆசையா தேடுற குடும்பமா எங்களை மாற்றுங்க. தேவ பிரசன்னத்தை ஆசையா வாஞ்சிக்கிற குடும்பமா மாற்றுங்க. சும்மா ஏனோ தானோன்னு இருக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம். ஒரு ஏனோ தானோன்னு பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்கள் வேண்டாம் அப்பா. நாங்கள் ஆதி அன்பிலே எங்களுக்கு இருந்ததான அந்த ஆசை, தேவன் மேல் இருந்த அந்த ஆசை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொழுந்து விட்டு எறிவதாக, கொழுந்து விட்டு எறிவதாக. ரைட் நவ் ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. கேட்போம் கேட்போம், இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எஸ் 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 ஜெபிக்க போகிறோம். வேற எதையும் குறித்து யோசிக்காதீங்க. கேளுங்க அப்பா, உங்க மேல இருக்கிற ஆசையெல்லாம் அப்பா இன்னும் பெருகணும் அப்பா. ஆசை மங்கிடுச்சு, ஆசை மங்கிடுச்சு. 20 வருஷம் ஆனதுனால ஆசை மங்கிடுச்சு. 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனதுனால ஆசை போயிடுச்சு. ஆசை போனதுனால நெருக்கம் இல்ல, நெருக்கம் இல்லாததுனால கனிகள் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல அப்பா. ஓ அப்பா, என்னுடைய இருதயத்தை உங்க பக்கமா திருப்ப உதவி செய்யுங்கப்பா. உணர்வற்ற இருதயங்கள் இப்பொழுது உணர்வடையட்டும் அப்பா. நெருக்கம் இல்லாத மனிதர்கள் உங்க பக்கத்துல வரட்டும். எங்க குடும்பத்துல இன்னும் நெருக்கம் இல்லாம ஒரு சிலர் இருக்கிறாங்க. எங்க சபையில இன்னும் உங்களோட கூட நெருக்கம் இல்லாம ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏனோ தானோ கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஏதோ ஆலயத்துக்கு வந்தாமா போனாமான்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறட்டும் ஏசப்பா. ஓ ஜீசஸ், கேட்போம் கேட்போம் கேட்போம். ஓ ஆசை 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 ஆசை, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஓ நான் இன்னும் அதிகமாயும் பக்கம் நெருங்கி வர எனக்கு உதவி செய்வீராக. ஓ ஹalleluya, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஓ ஹalleluya, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. கேட்போம் கேட்போம் அப்பா, உங்க மேல இருக்கிற ஆசையில நாங்க வளரணும் அப்பா. உங்க மேல இருக்கிற ஆசையில நாங்க இன்னும் அதிகமாய் வளரணும் அப்பா. உங்க மேல இருக்கிற ஆசையில நாங்க வளரணும், இன்னும் அதிகமா உம்மை கிட்டி சேரணும் அப்பா. கேட்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா,
தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் சொல்லும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மையாய் 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 சொல்லுவோம். உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? திரும்ப சொல்லுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மையாலுமே சொல்லுவீங்களா? பொய் சொல்ல வேண்டாம். உள்ளத்தினால திறந்து சொல்லுவோம். விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீங்கப்பா, நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். தேவ பிரசன்னம் இருக்கும்போது வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர உம்மை
உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? இந்த நாள் உண்மையா சொல்வீங்களா? எங்களுடைய ஆசை எல்லாம் நீர் தான். எங்களுடைய ஆசை எல்லாம் நீர். உலகம் இல்லை, உலகத்தினுடைய பணம் இல்லை, நான் செய்யற வேலை இல்லை, என்னுடைய தொழிலோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய திறமையோ, இதெல்லாம் என்னுடைய ஆசையா இருக்க வேண்டாம். இப்படியெல்லாம் தான் அபினதாபனுடைய வீட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் தேவ பிரசன்னத்தின் மேல ஆசை இல்லை, தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு நெருக்கம் இல்லை. ஆனா ஓபேதேதோமுடைய வீடு ஆசையா கர்த்தரை தேடுகிற வீடா இருந்திருக்கும். பயத்தினால இல்ல, ஆசையினால, விருப்பத்தினால. மீகாளை போல நாம் இருக்க வேண்டாம். மீகாளை போல கனியற்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம குடும்பத்துல இதுவரை இருந்ததான மீகாளின் நிலைகள் மாறட்டும். ஆசை இல்லாம இருந்த சூழ்நிலை நம்ம குடும்பத்தை விட்டு மாறட்டும். ஆசை இல்லாம இருந்ததான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படும்படி பெற்றோர்கள் வைராக்கியமா ஜெபிங்க. ஆசை இல்லாம இருக்கிற என் பிள்ளை உங்க மேல ஆசையா இருக்கட்டும்ப்பான்னு சொல்லி பெற்றோர் கண்டிப்பா ஜெபிக்கணும். கணவன்மார் ஜெபிங்க. என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவி என்ன காட்டிலும் உங்களை அதிகமா நேசிக்கட்டும். மனைவிமார் ஜெபிங்க, என் கணவன் என்ன காட்டிலும் உங்களை அதிகமா நேசிக்கட்டும்ப்பா. உங்க மேல இருக்கிற நேசத்துல எங்க குடும்பம் வளரட்டும்ப்பா. ஆசை இருக்கும் போது நெருக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும் போது கனிகள் இருக்கும். வேண்டாம் 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 சொல்லுவோம். அபினதாபனுடைய சூழலை வேண்டாங்க, கர்த்தர் உணர்த்துறாருங்க. வேண்டாம், ஊசாவை போல நம்ம யாரும் பதரை போல பறக்க வேண்டாங்க. ஊசாவை போல நம்ம யாரும் இருக்க வேண்டாம். கர்த்தர் எத்தனையோ முறை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப பேசுறாரு, வாரம் வாரம் நம்ம கிட்ட பேசுறாரு. ஒவ்வொரு முறையும் நம்ம உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Let us not harden our hearts. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. கடின இருதயத்தை உடைக்கும்படி விட்டு கொடுங்க. கர்த்தருடைய ஆசை இருதயத்துல ஊற்றப்படட்டும். வைராக்கியமா கர்த்தருக்காக எழும்புவோம். ஆசை இருக்கும்போது நெருக்கம் உண்டாகும், நெருக்கம் இருக்கும்போது கனிகள் வெளிப்படும். ஜீசஸ், ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது விதமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர்